அத்தினேயா என் அண்ணனிடத்தில் என்னால் அடிமுதை பெற முடியவில்லை. அதனாலே அதோ பார்த்தாயா ரிஷிமுக பருவம் அங்கு என் அண்ணன் வரமாட்டான். சாபத்தை பெற்றிருக்கிறான். அந்த இடத்தை வந்தால் ரிஷிமுக பருவத்திலே முனிவரால் ஒருவர் சாபம் பெற்றிருக்கிறார். இந்த ஆதியாரம் மீண்டு என்னுடைய நாட்டில் என் இடத்திலே கால வைத்த நான் சிரமானதாய சுத்தலூராக போகும்படி சாபத்தை பெற்றிருக்கிறார். அதனால் சில காலம் தனிக்கு வாழ்வதற்கு நேற்று இடம் அதுவே ஆகும். ரிஷிமுக பருவம் செல்லலாமா?
பார்த்தாயா தென்னிலை ஆளக்கூடிய ராவணன் பன்ன சிலையோடு தூக்கி சென்றிருக்கிறான். அந்த நேரத்திலே ஜனாதிபதியானது எவ்வளவு போராடிக்கிறது. அதனால் இருவருக்கும் சண்டை நடந்திருக்கிறது. ஆனால் அவர் அக்கை வெட்டிவிட்டு இப்போது அந்த ஜானகி தூக்கி சென்றிருக்கிறான். அந்த ஜானகி கொண்டு வர வேண்டும், அதற்கு வழி செய்ய வேண்டும். பார்க்கலாம். வருகிறார்கள். அவர் நம்மை நோக்கித்தான் வருகிறார்கள். ஒரு வேலை என் அண்ணன் அனுப்பி ஆட்களா இருக்கும். நமக்கு இன்னும் கொடுத்தாலும் கொடுப்பார்கள். எனக்கு சந்தேகமா இருக்கிறது. என்ன செய்ய தெரியுமா? மறைமுகமாக சென்று வருவது யார், என்ன நோக்கத்தோடு வருகிறார், எதற்காக வருகிறார் என்று எனக்கு அறிவிக்க வேண்டும். அறிந்து வருகிறேன் ஐயா. அண்ணா அனுப்பி ஆட்களாக நான் சற்று அறிக்கை விடி. நான் எங்கேயாவது சென்று மறைந்து விடுகிறேன். ஆகட்டும் ஐயா. நான் சென்று வருகிறேன். மறைந்து மறந்து வருகிறது. அது யார் என்று தெரியவில்லை. சரி, வழக்கம் பார்த்து சுவாமி. ஆமா, பாட்டி எதற்காக மறந்து மறந்து வருகிறாய்? நான் யார் என்று தெரியவில்லையா சுவாமி? தெரியவில்லை. முதலில் நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் சுவாமி. நான் யார் தெரியுமா? 50 வருடத்துக்கு நம்மளுடைய போன்றவர்கள் சுவாமி, தங்கள் வருகை இத்தாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் யார் என்று தெரியவில்லையா? தெரியவில்லையே. நான் தான் ஆஞ்சநேயர் சுவாமி. இந்த பகையானது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எப்படி சென்றாலும் சபைக்கு அடித்து உதைத்து என்னை துன்புறுத்துகிறான். எவன் ஒருவன் என்னோடு சமரிக்கு வருகிறானோ தன்னுடைய பலம் பாதி வந்து என்னை அடைபடி வரம் பெற்றிருக்கிறான். பரப்பர சாதி அவனை வெல்லவோ கொல்லவோ எங்களால் போகவில்லை. இச்சபையை மனைவியார உண்மையா பறித்துக் கொண்டான். தனிமையில் இருக்கிற இந்த நேரத்தில் நான் எனக்கு அவையத்தான் காப்பாற்ற வேண்டும் சுவாமி. சரி, நான் காப்பாற்றுகிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்னவென்றால் தென்னிங்கள் ஆளக்கூடிய ராவணன் என்னுடைய மனைவி ஜானகி காப்பாற்றி கொடுக்கிறது. நமது நிலை வேலை எவரும் இருக்கிறது. உண்மைதான் ஐயா. நான் தான் மனைவி பிடித்து தனிமையை வந்து கொண்டிருக்கோம் என்றால் அவர் மனைவி பிடித்து மனைவி பிரிந்து வந்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு கஷ்டம் ஒருவருக்கு தெரியும். நான் பிரிந்து வாழ்வது எந்த அளவுக்கு நிலையோ அதே போலதான் ஏற்படுத்தியிருக்கிறேன். அவருக்கு உதவி செய்து ஞானிகார சிறுமிக்கு உதவி செய்வோமே. அப்படியாகட்டும் ஆண்டவா. உனக்கு ஒப்படுத்தி அந்த ஜானகியாரை கொண்டு வந்து சிறை வீட்ட பிறகு என் மனைவி மீட்டு கொடுங்க. அப்படியா? இப்போது நான் போகிறேன். அந்த வாலி அடிக்கிறேன். இல்லைங்க, என்ன வாலியோ வரப்பிரசாதி எவன் ஒருவன் சமர்க்கையுடனோ தன்னை
வரப்பிரசாதி வரம் பெற்று தன்னை அடிப்படை வரம் பெற்றிருக்கிறார். அப்பேற்பட்ட வரப்பிரசாதி வெல்ல வேண்டும் என்றால் கொல்ல வேண்டும் என்றால் சிறந்த பலசாலி ஒருவன் தான் முடியும். உங்களுக்கு அல்லா வரம் இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு சோதிக்க என்ற மனம் கூடாது, என் மீது கோபம் கொள்ளக்கூடாது. அது இளவன் இருக்கிறாரே சிந்துவின் எலும்புக்கூடு மலை போல் கட்டிருக்கிறது. தனது இடது காலா அப்படி அசைத்து பார்ப்பான் வாலி. நமக்கு பலம் கூடி இருக்கிறதா குறைந்திருக்கிறார்கள். அது சற்று அசைத்தால் போற இளைய பெருமான் அப்படியா? ஆமா தம்பி அண்ணா கொஞ்சம் உயர்த்த காட்டு. ஆகட்டும் அண்ணா. ஏழு மரமருகில் ஒன்றிப்பின் முன் கோணலாக காணப்படுகிறது. ஒரு கோணத்தால் ஊடுருவ செய்தால் எப்படி என் அண்ணா வாழை கொள்ள முடியும்? உங்களுக்கு சக்தி இருக்கிறது நான் நம்புவேன். அப்படியா? ஆமா. இப்போதே பார். ஐயா, உங்கள் பலத்தில் எந்த விதமான குறைபாடு கிடையாது. என் அண்ணா வெல்லக்கூடிய சக்தியை பற்றி உங்களிடம் இருக்கிறது. அதேல கொண்டு விட்டு வாருங்கள். சரி, அப்படி என்றால் இப்போது நீங்கள் இருவரும் சமரசம் நாங்கள் சமரிக்க போக வேண்டும். வருவோம். மீண்டும் நாங்கள் சென்றால் திரும்புவோமா? நீ போருக்கு சென்றால் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆமா. பின்னால பார்த்துக்கிறியா? பட்டையா நீங்கள் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். புறப்படுவோம்.